World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜெகநாதன் வாஸ்து பற்றி பேச இருக்கிறார். இந்த சிறப்புமிகு கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் ஐயா கணேசன் அவர்களுக்கும், இங்கு வர இருக்கும் ஐயா சின்ராஜ் மற்றும் ரோஸ்லின் ராணி அவர்களுக்கும், மற்றும் இங்கு சிறப்பு பேச்சாளர்களாக பேச வந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐயா, இன்றைக்கி வாஸ்தை பற்றி போன மாதமும் நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதம் வாஸ்துல படிக்கட்டுகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். படிக்கட்டுகள் அப்படிங்கிறது மாடியை குறிக்கக்கூடிய படிக்கட்டுகளை நான் முதல் சொல்கிறேன். படிக்கட்டுகள் பெரும்பாலும் தெற்கு, மேற்கு, கிழக்கு பாகங்கள் அமைவது நல்ல ஒரு சிறப்பினை தருகிறது. படிக்கட்டுகளும் ஒரு விதத்தில் வாசலே, ஏன்னா அதில் நம்ம ஸ்டெப்ஸ் வச்சு படிகள் ஏறி போகிறதுனால அதுவும் வாசல்களே. ஒரு தலைவாசலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் படிக்கட்டுகளுக்கும் தர வேண்டும். அதே போல் நேரடியாக ஒரு படிக்கட்டானது அந்த வீட்டினுடைய முதல் தளத்திற்கு அதனுடைய இறுதி பாகத்திற்கு சென்றடையும் வகையில் நிறைய வீடுகள் அமைத்திருக்கிறார்கள். இது அனைத்துமே ஒரு தவறான பலன்களை தருகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது, வடக்கு பக்கம் படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டு நேராக போய் லாஸ்ட்டு மேற்கில் எண்டாகி லெஃப்ட் சைடு திரும்பி என்ட்ராகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி கட்டடங்களை கவனித்தீர்களானால் கண்டிப்பாக மேலே வீடு எடுக்கிறதே இல்லை. மறுபடியும் அவங்க அதோடு நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கூட வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய மேல் பாகத்தை அவ்வளோ சீக்கிரம் அவர்களால் கட்ட முடிவதில்லை. இது நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வீடுகள் நான் கவனிச்சிருக்கேன். படிக்கட்டுகள் அமைக்கும் பொழுது படிக்கட்டானது எப்படி நமக்கு கீழ் ஃப்ளோர், அதாவது கீழ்த்தளத்தில் இருக்கும்போது ஒரு உச்சவாசலில் நுழைகிறோமோ அதே போல் ஃபஸ்ட் ஃப்ளோரிலும் நாம் அதை கவனிக்க வேண்டும். மேற்கு நோக்கி படிகள் ஏறி ஒரு சின்ன நடைபாதை லேண்டிங் விட்டு அதுக்கப்புறமேல் மறுபடியும் கிழக்கு நோக்கி ஏறி அதற்கப்புறம் என்ட்ராகிறது தான் சிறப்பான ஒரு தடமாக இருக்கும். இந்த படிக்கட்டுகளில் உள்படிகள் அமைப்பார்கள். ஹை சீலிங் பில்டிங், உயர்வான உள்ளே அந்த ரோலிங்காக வரும் அந்த படிகள். அந்த மாதிரி படிகள் அமைக்கிறதுல நிறைய விஷயங்கள் உண்டு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேற்கு பக்கம் படிகள் அமைத்து அந்த படிகள் நேரடியாக தென்மேற்கு பாகத்தில் போய் முடிவடைகிறது என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரானவர் விரைவாக அவர் செய்யும் பணியிலிருந்து விலக விரும்புவார். நிறைய நான் விஆர்எஸ் அவங்க வீட்டை கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜாப்பில் இருந்தால் விஆர்எஸ் பண்ணுறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவர் அதிகபட்சமாக அவருடைய மேலாளர் வசம் அந்த தொழிலினை ஒப்படைத்து விட்டு இவர் ஓய்வு பெறவே விரும்புகிறார். இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், இந்த நைருதி என சொல்லப்படுகின்ற பாகம் நவகிரகங்களில் ராகு பகவானை குறிக்கும். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது போன்ற சூழ்நிலைகளை அந்த உள்படிக்கட்டுகள் தந்துவிடும். எனவே படிக்கட்டுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக அதற்குண்டான ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து நன்கு அலசி ஆராய்ந்து தான் நாம் படிகளை அமைக்க வேண்டும். சரிங்க, படிக்கட்டுகளை பற்றி சொன்னோம். இப்போ ரூம்ஸை பற்றி பார்த்துடலாம். மெயினாக பூஜை ரூம்லேருந்து ஆரம்பிக்கலாம். பூஜை ரூம் எங்கே அமைக்கலாம்? பூஜை ரூம் பெரும்பாலும் மேற்கு பக்கம்தான் அமைக்கணும். பூஜை ரூம் பெரும்பாலும் மேற்கு பக்கம்தான் அமைக்கணும். இந்த மேற்கு பக்கம் அமைக்கக்கூடிய பூஜை ரூமானது மாஸ்டர் பெட்ரூமுக்கும் கெஸ்ட் பெட்ரூம் என்று சொல்லப்படுகின்ற வடமேற்கில் அமையக்கூடிய பெட்ரூமுக்கு இடையில் இருப்பது சிறப்பான பலனை தரும். எப்பயுமே பிரார்த்தனைகள் என்பது வடக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் செய்யப்படும் பொழுது மிகச்சிறப்பான பலன்களை தரும். இது பொதுவாகவே வச்சுக்கலாம், கோயில்லையும் வச்சுக்கலாம், வீட்டிலையும் வச்சுக்கலாம். அப்படி செய்யப்படுகின்ற பிரார்த்தனைகளானது நம்மளுடைய பிரார்த்தனைகளை வெகு விரைவாக இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த அற்புதமான நல்ல பலன்களை தருகிறது. எனவே நாம் வீட்டினுடைய பூஜை அறையை அமைக்கும் பொழுது கண்டிப்பாக மேற்கு சார்ந்து தான் அமைக்க வேண்டும். சரிங்க, இப்போ அதுக்கு அடுத்தது சமையல் ரூம் அப்படின்னாவே நாம் தென்கிழக்கு பாகம் கொடுக்குறோம். தென்கிழக்கு பாகம் கொடுக்க முடியாத வீட்டில் தென்மேற்கு பாகத்தை வடமேற்கு பாகத்தில் கொடுக்கலாம், தவறல்ல. ஒரு வீட்டினுடைய ஈசானியம் என்பது வடகிழக்கு மூலை. இந்த ஈசானியம் என்கின்ற இந்த மூலையானது அந்த வீட்டின் உரிமையாளருக்கு
தேவையான எல்லா விதமான சிந்தனை திறன்களையும் தருகிறது. அதாவது அவர் குடும்பத்தின் அமைக்கும் முறைகள், அடுத்ததாக அவர் தொழில், அவருடைய வருமானம், அவருடைய சந்தைகளுடைய வளர்ச்சி, இது அத்தனையும் நமக்கு இந்த ஈசானிய மூலை வழங்குகிறது. இப்படி தரப்படுகின்ற ஈசானிய மூலையானது ஒரு தொழிலினை தருகிறது என்றால், அதற்கு அடுத்த பாகமாக இருக்கக்கூடிய இந்திர பாகம் மன மகிழ்வை தருகிறது. அந்த நபர் அந்த தொழிலினை மன மகிழ்வோடு செய்கிறாரா என்பதை நிர்ணயம் செய்வது நடுகிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய இந்திர பாகமாகும். அப்படி செய்யப்படுகின்ற தொழில் மன மகிழ்வோடு செய்கிறார், அதை செய்ய தேவையான எனர்ஜி, ஆற்றல் அவருக்கு கிடைக்கிறதா என்பதை நிர்ணயம் செய்வது அக்னி மூலை. அக்னி மூலை சிறப்பாக அமையும் பொழுது அந்த தொழிலினையும் செய்யக்கூடிய ஆற்றலினை அவர் முழுமையாக பெறுகிறார். எவ்வளோ காலம் செய்கிறார்? ஒரு வீட்டை கட்டுறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஒரு வீட்டினை நாம் 6 மாதங்களோ 1 வருடங்களோ கட்டினால் அந்த வீடு நம்மை 60 வருட காலங்கள் கட்டும். அந்த 60 வருட காலங்கள் என்பது சம்பந்தப்பட்ட நபர், அவருடைய வாரிசு என்று 3 தலைமுறைக்கு இந்த குடும்பத்திற்கு இதுதான் சிந்தனை, இந்த குடும்பத்திற்கு இதுதான் தொழில், இந்த குடும்பத்திற்கு இதுதான் ஆரோக்கியம், இவ்வளவுதான் ஆயுட்காலம் என்று தீர்க்கமாக முடிவு செய்கிறது வீடு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு டைமில் ஜாதகம் அமைச்சிடுறோம், பிறந்துடுறோம், அதில் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்மளால் மாற்ற இயலாது. ஆனால் நமக்கு நாமளே எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகம் தான் வீடு. ஒரு நபர் சொல்கிறாரு, சார் எனக்கு தொழில் சரியாக அமையலைங்க, நல்ல சிறப்பான வருமானங்கள் வருது, சீசன் பிஸ்னஸாக பண்ணுறேன், அதை இதை செஞ்சுட்டு இருக்கேன், வருமானங்கள் இருக்குது, ஆனால் நிரந்தரமான தொழில் அமைப்பு இல்லை அப்படிங்கிறார். சரிங்க, நம்மளுடைய வீட்டமைப்பை பார்ப்போங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கிழக்கு பாகமும் ஈசானிய பாகமும் சிறப்பாக இல்லை. சார் உங்களுக்கு ஈசானியமும் கிழக்கும் சிறப்பாக அமையாதனால உங்களுக்கு தொழில் அமையாமல் இருக்குது, நீங்கள் இதை திருத்தம் செஞ்சுக்கிட்டால் நிச்சயம் சிறப்பாக அமையும்னு நம்ம சொல்கிறோம். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா காலத்தில் இந்த வீட்டில் தான் இருந்தோம், எங்கள் தாத்தா காலத்தில் இந்த வீட்டில் தான் இருந்தோம், எங்கள் தாத்தா இந்த மாதிரி இருந்தார், எங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தார், எனக்கு ஏன் இது செயல்படாமல் போயிடும் அப்படின்னார். நல்ல யோசனை பண்ணி பார்த்தா அவங்க தாத்தாவும் இவருடைய தன்மையை ஒற்றுத்தான் இருந்திருக்கிறார், இவங்க அப்பாவும் இதே மாதிரி ஒரு சீசனல் பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கார். இதே அமைப்பை மீண்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவர் வழங்க காத்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, ஈசானியம் அடைச்ச வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சார் எனக்கு தெரியும், நான் நல்ல ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நல்ல திட்டங்கள் வச்சுருக்கேன், திட்டங்கள் மட்டுமே வச்சுருப்பார். அப்புறம் அவங்க வாரிசுகிட்ட அதை கொடுத்துட்டு போயிடுவார், அவர் வச்சுக்கிட்டே இருப்பார், அதை இன்னும் மெருகூட்டுவார். ஆனால் எந்த சந்ததி தான் இதை செஞ்சு வெற்றி அடைவது? அப்படி பார்க்க போனால் நிச்சயமாக ஒளி, காட்சி, கண்கள் என கூறப்படுகின்ற அந்த கிழக்கு பாகத்தினை ஒரு தெளிவு செய்யாமல் ஒரு வீட்டில் இருப்பவர்கள் வாழ்வில் உயர்வடைவது கடினம் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு அற்புதமான ஒரு திசாபுத்தி காலம் நடக்கிறது. ஒரு 5ஆம் அதிபதி திசை, 9ஆம் அதிபதி திசை, லக்கணாதிபதி திசை, இப்படி சிறப்பான ஒரு காலகட்டம் நடக்கும்போது ஒரு தவறான ஒரு வாஸ்து அமைப்புள்ள வீட்டில் இருக்கும்போது அவரால் எப்படி அதை முழுமையாக அடைந்துவிட முடியும் என்று நம்ப முடியும்? வாஸ்து என்பது முழுக்க நம்மை செதுக்குகிறது, நம்மை வடிவமைக்கிறது என்று அடிக்கடி சொல்வேன், தலைப்புகளில் குறிப்பிடுவேன். ஒரு நபர் எந்த ஒரு திறமைகளும் எந்த ஒரு ஆற்றல்களும் கொண்டிருந்தாலும் ஒரு வீட்டை கட்டும் பொழுது அந்த வீடு அவரை மாடுலேஷன் செய்கிறது, சீரமைப்பு செய்கிறது என்பது உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அருமையாக இருந்துச்சுங்க, தொழில் சிறப்பாக இருந்துச்சுங்க, நல்லா ஓடிச்சுங்க, வண்டி அருமையாக ஓடிச்சுங்க, ஆனால் வீடு மாறினங்க, அதுக்கப்புறமேல் எனக்கு இந்த எண்ணமே குறைஞ்சி போச்சு, இந்த தொழிலில் ஆர்வமே குறைஞ்சி போச்சு என்று கூறுகிறார். இப்போ நாம் கொஞ்சம் அஸ்ட்ரோ வாஸ்து என சொல்லப்படுகின்ற, நான் டிசைன் பண்ணது அஸ்ட்ரோ வாஸ்து என சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தினை உள்ளடக்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபர் செய்யக்கூடிய தொழில் அவருடைய ஜாதக ரீதியாக கர்மஸ்தானத்தை 10ஆம் இடத்தை குறிப்பிடுகிறது என்றால் அவருடைய வீடானது அவர் செய்யக்கூடிய தொழிலை தெளிவாக குறிப்பிடுகிறது. ஒரு நபர் மேற்கு வாசல் வீட்டில் குடியிருக்கும் போது பெரும்பாலும் வியாபார சார்பான, கல்வி சார்பான, வழக்குகள் சார்பான அந்த துறைகள் செயல்படுகிறார். அதே போல் வெளிநாடு தொடர்புடைய, ஏற்றுமதி தொடர்புடைய அனைத்து தொழில்களையும் மேற்கு வாசலில் இருக்கக்கூடிய வீட்டில் குடியிருப்பவர் செய்கிறார். இதற்கு மாறாக ஒருவர்
ஒரு தொழிலாளர்களை வைத்து ஒரு தொழிற்சாலை அமைத்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபர் மேற்கூறிய வீட்டில் குடியிருக்கும் போது அவருடைய தொழில் பாதிக்கிறது. அதே போல் ஒருவருடைய வீடு அமைக்கப்பட்டு அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்ததுக்கு பிறகு அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்றால் நிச்சயம் நம் வாசனை துல்லியமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வீட்டு உரிமையாளருடைய ஆயுட்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தெற்கு யமன் திக்கு என்று சொல்லுவோம், தெற்கு திசையானது அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் நிர்ணயம் செய்யும். நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவானது நல்ல முறையில் ஜீரண சக்தியாகி ஜீரணமடைந்து அவருக்கு சக்தியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் தெற்கு அமைப்பு சிறப்பாக இருந்திட வேண்டும். நம்ம வீடு இருக்குது, வீட்டில் ஒரு தெற்கில் ஒரு ஜன்னல் இருந்தால் கூட போதும், இது சிறப்பாக அமைஞ்சிடும். நம்ம வீட்டில் தெற்கு பாகத்துக்கு அடுத்தது மிகப்பெரிய பள்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தெற்குக்கு அடுத்தது நம்ம வீட்டினுடைய தெற்கு சுவருக்கு அடுத்ததை ஒரு ஆழமான ஒரு பகுதி இருக்கின்றது என்றால் நிச்சயம் ஜீரண கோளாறுகளை அதிகபட்சமாக அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அது தொடர்பான நோய்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இது எல்லாம் நம்ம கண்ணார பார்த்துட்டு இருக்கோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயமா, ஒரு மனிதர் ஒரு நல்ல யோகா காலகட்டத்தில் ஒரு தொழிலையோ ஒரு வணிகத்தையோ செய்து ஒரு நிறைவான ஒரு செல்வத்தினை சேமித்து விடுகிறார், சேர்த்து விடுகிறார். அபிரதமான வளர்ச்சி, நல்ல ஒரு செல்வாக்கான செல்வம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவருடைய வீட்டின் வடமேற்கு பாகம். இந்த வடமேற்கு பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலீட்டு மூலை அப்படின்னு அதுக்கு பேர் நான் வச்சுருக்கேன். வாவிய பாகம் என்று சொல்வார்கள், காற்று மூலை என்று சொல்வார்கள், கேது மூலை என்று சொல்வார்கள், பல பெயர்கள் அதுக்கு இருக்குது. கொடிக்கா மூலை என்று சொல்வார்கள், தொழுவ மூலை என்று சொல்வார்கள், நிறைய பேர் அதுக்குண்டு. நிறைய வாஸ்துக்காரங்க ஈசானியத்தையும் நைருதியும் பேசும்போது நாம் ஏன் இந்த மூலையை அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நபர் சம்பாதித்த செல்வத்தினை எங்கு முதலீடு செய்கிறார் என்பதை நிர்ணயம் செய்வது இந்த வடமேற்கு மூலை தான். எனவே அவர் தெளிவான இடத்தில் அவர் அந்த முதலீட்டினை செய்து அவருடைய வருமானத்தை பல மடங்கு பெருக்கிட மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கக்கூடிய மூலை இந்த வடமேற்கு மூலை. நமது வீட்டில் இந்த வடமேற்கு பாகம் எனப்படுகின்ற பாகம் தாழ்வாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அங்கு போர் வந்துவிடக்கூடாது, ஆழ்துளை கிணறு வந்துவிடக்கூடாது. அதே போல் ஒரு சில வீடுகளில் அந்த இடத்தில் பாரம்பரியமாகவே ஒரு கிணறு வச்சுருப்பாங்க. அதுவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை இழக்கிறார்கள் என்பதும் உண்மை. அதே போல் அந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் இருக்கிறவர்கள் அதனை உடனடியாக திருத்தி கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சியினை நாம் அடையலாம். நம்ம வெளிநாடு தொடர்புகள், குழந்தைகள் வெளிநாடு செல்வது, நல்ல இடத்துல வரன் அமையணும். நிறைய பேர்த்துக்கு அதுதான் ஆசை, குழந்தைகளுக்கு சிறப்பான இடத்துல வரன் அமையணும். வரக்கூடிய புதிய உறவுகளான சம்பந்திகள் என சொல்லப்படுகின்ற புதிய உறவுகள் நம்முடன் நல்ல வரவு செலவு இருக்கணும் அப்படின்னா இந்த வடமேற்கு பாகம் நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்குங்க. இப்போ ரொம்ப கவனமாக இருக்குது, அதில் முக்கியத்துவம் புரியுதுங்களா? ஒரு சம்பந்தி இப்படி வருவார் என நம்முடைய ஜோதிடம் கூறிவிடும். அந்த சம்பந்தி எப்படி வரப்போகிறார், அவர் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் அந்த தவறான சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு சிறு முயற்சியாக வாஸ்து உதவும். அப்போ நான் கவனித்த வரைக்கும் வடமேற்கு பாகம் வளர்ந்து நைருதியை சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புள்ள வீடுகளில் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வரவு செலவுகள் சிறப்பாக இல்லை. அதே சமயம் இந்த வடமேற்கு பாகமும் ஈசானிய பாகமும் சமமாக அமைந்திருக்கிற வீடுகளில் திருமணத்திற்கு பிறகு இரு வீட்டாரிலும் அருமையான ஒரு வரவு செலவுகளும் நல்ல உயர்வுகளும், இவர்கள் உயர்வுக்கு அவர்கள் உதவுவதும் அவர்கள் உயர்வுக்கு இவர்கள் உதவுவதும் என நல்ல ஒரு பரஸ்பர ஒரு வளர்ச்சியை கண்ட திருமணங்களையும் நான் கவனித்திருக்கிறேன். ஒரு திருமணம் இப்படித்தான் நடக்கும் என்பதை வீடு நிர்ணயம் செய்கிறது. ஒரு திருமணம் இப்படித்தான் நடக்கும் என்று இதுக்கு நிறைய சொல்லுவாங்க. இந்த வாசலில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறனால கொஞ்சம் நெகட்டிவாக தெரியும். ஆனால் பாசிட்டிவாக செஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த நெகட்டிவாக சொல்கிறேன். பெரும்பாலும் தென்மேற்கு பகுதியில் வாசலோ ஜன்னலோ இல்லாமல் பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த விருப்ப திருமணங்கள் என சொல்லப்படுகின்ற திருமணங்களை ஊக்குவிக்கிறது. அதாவது இந்த ராகு திசை நடக்கும்போது எப்படி ஒரு நபருக்கு எல்லா உலக விஷயங்களிலும் நாம் அடைந்திட வேண்டும், எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணிடணும், எல்லாமே நம்ம செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஒரு 4 மடங்கு 5 மடங்கு சக்தி நமக்கு இருக்கிறதா ஒரு மன உணர்வுகள் தோன்றுமோ, அதுபோலவே இந்த ராகு திசைக்கு ஒப்பானது. ராகு திசை துவக்க திசையாக இருக்கும்போது எந்த பலன்களை நாம் எதிர்பார்ப்போமோ அதற்கு ஒப்பானது தான்
இந்த நைருதி மூலை என சொல்லப்படுகின்ற தென்மேற்கு மூலையில் ஒரு வாசலோ ஒரு கதவோ ஒரு தடமோ ஒரு கிணறோ ஒரு தாழ்வான பகுதியோ இருக்கும் வீடு அனுபவிக்கும். அப்படின்னா நல்ல குழந்தைகள் குடும்பத்தில் இருக்காங்க. அந்த குழந்தைகளை ஒரு தீய எண்ணங்களை தூண்டும் விதமான ஒரு வாஸ்து அமைப்பு இருந்தது அப்படின்னா உடனடியாக நம்ம மாற்றி விட வேண்டும் அல்லவா? அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதே மாதிரி சில பேர் சொல்லிடுறாங்க, சார் நான் வாஸ்து படி பார்க்கறதுக்கு நான் சொந்த வீடு ஒன்றும் கட்டலைங்க, சொந்த வீடு இருக்கே, இருந்தாலும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். வாடகை வீடோ சொந்த வீடோ பயணம் செய்யும் காலம் அதில் இருக்கிறது. வாடகை வாகனம் எடுத்தாலும் அது சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்லவா? அப்படி பார்க்கும்போது நாம் எந்த வீட்டில் குடியிருந்தாலும் நிச்சயம் அதில் வாஸ்து பாதிப்புகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான விஷயம். ஒருவருடைய வருமான வாய்ப்புகளை நிர்ணயம் செய்யக்கூடிய வடக்கு திசையானது மூடப்படாமல் காலி இடம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டை உடனடியாக நம்ம ஷிஃப்டிங் பண்ணி சரியான வீட்டுக்கு போனால் வருமான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாதுங்க. அதே போல் கீழ் வீட்டில் குடியிருக்கிற நபர்களுக்கும் மேல் வீட்டில் குடியிருக்கிற நபர்களுக்கும் வித்தியாசம் உண்டு வாஸ்துல. எப்படிங்க அப்படின்னு பார்த்தா, கீழ் வீட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்பவர்கள் தரையில் விளையாடும் குழந்தைகளுக்கு ஒப்பானவர்கள், அவங்க பிரியத்துக்கு விளையாடலாம். மேல் வீட்டில் குடியிருக்கும் நபர்கள் ஒரு குழந்தையை நீங்கள் தூக்கி வச்சுருக்கீங்க, அந்த குழந்தையுடைய சுதந்திரம் எந்த அளவு உண்டோ அந்த அளவு தான் மேல் வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு இருக்கும். இதுதான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், சார் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால், சார் முதல்ல வீட்டை மாற்றுங்க சார், வீட்டை கீழ் ஃப்ளோருக்கு வாங்க. ஏன் சார் கீழ் ஃப்ளோருக்கு வந்தால் சரியாயிடுமா? மேல் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் நிறைய ஐடியா வந்துச்சு சார். ஆமாம், கீழ் ஃப்ளோரில் இருக்கும்போது ஈசானியம் கொஞ்சோண்டு தாழ்வாக இருந்திருக்கும், மேல் ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12 அடி தாழ்வாக இருக்கும். சிந்தனைகள் கூட தேவையான அளவு இருக்கும்போது மட்டுமே வெற்றிகள் நம்மை அருகில் வரும். ரொம்ப சிந்திச்சு ரொம்ப ஆழமாக ரொம்ப ஞானி ஆகிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. உண்மை 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் நான் வித்தையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக போயிட்டு இருக்காரு ஒருத்தர் தொழிலில் அப்படின்னா அவரே ஏமாற்றிக் கொள்கிறார் என்று அர்த்தம். கிழக்கு அடைச்சவங்க. இதில் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேங்க அப்படின்ட்டு போயிட்டு அவருடைய அற்புதமான காலகட்டங்களை இழந்து விட்டு இயல்பான வாழ்க்கையை உணரக்கூடிய வருடங்கள் தருணங்கள் வரும்போது அவருடைய வயது கடந்திருக்கும். இது நம்ம நிறைய இதில் கவனிச்சிருக்கோம். கற்பனை என்பது மேற்கு திசையை குறிக்கும். இந்த கற்பனையை குறிக்கக்கூடிய அதிகபட்ச வீடு இருக்கக்கூடிய அதிக காலி இடம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை நம்ம பார்க்க ஏறிட்டது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை நான் திரைத்துறையில் பெரிய அளவில் சாதிக்கப் போகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு 10 வருட காலம் ஃபுல்லாக அலைஞ்சு எல்லாருக்கிட்டேயும் உதவியாளராக இருந்து புதிய முயற்சிகள் பண்ணி, ஏன்னா அந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அதிர்ஷ்டமும் ஆதரவும் அனுசரணையும் இருக்கும்போது தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட இதில் ஒரு 10 வருஷத்தை இழந்துட்டு அந்த பையன் வந்தான். சரி ஜாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பாதகாதிபதியான சந்திரன் 10 வருஷம் அவரை நல்லா கழிச்சு அதுக்கப்புறமேலு செவ்வாய் திசையில் ஒரு புத்தி உள்ளே வர்றாரு. ஆனால் இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கும்போது அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க அப்பா என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டி போகல, அது முடியுது, ஒரு நல்ல நேரம் தொடங்குது, இவர் கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் சார். இது போய் நம்ம என்னன்னு சொல்கிறது, நம்ம சார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி சார் பார்க்க முடியும்? அந்த தசை நடக்கையில் பிரபஞ்சம் அனுமதிக்குமா? முடியவே முடியாது. ஆனால் அதே பிரபஞ்சம்தான் அவருக்கு ஒரு நல்ல நேரம் வந்ததையும் காட்டுது. சார் ஒரு 3 அடி தூரத்தில் ஒரு காம்பவுண்டை கட்டுவோம் அப்படின்னு கட்டுனதுக்கு அப்புறமேலு அவங்க அப்பாவுடைய அப்பா செய்த பாரம்பரிய ஒரு தொழிலை அந்த பையன் எடுத்து இன்றைக்கி நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டு வரான். இது 1 இயராக நடந்துகிட்டு இருக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த வாஸ்து பதிவு செஞ்சதாக நான் நினைக்கிறேன். அந்த 10 வருட காலகட்டங்கள் இருந்த பிடிவாதமான எண்ணங்கள் எப்படி மாறிச்சு அப்படின்னம்னா, இது ஒரு எல்லை இடும்போது மாறுது. அதே போல் ஒரு நபர் ஒரு தொழில் செய்கிறார், அந்த தொழிலில் அவர் வெளி உலகத்துக்கு தெரிகிறாரா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது இந்த மேற்கு திசை தான். மேற்கு திசை அப்படின்பது முதுகு என்போம் வாஸ்துல. கிரக அதிகத்தில் சனி பகவானை குறிக்கும். இதே சனி பகவான் தான் தொழிலையும் குறிக்கிறாரு. இந்த மேற்கு அத்து கரெக்டாக, அதாவது குறுகிய இடத்தை விட்டு ஒரு காம்பவுண்டோ அல்லது அடுத்தவங்க வீடு பொதுச்சவராவோ அமைந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தொழிலானது மிக பிரபலமாக இருக்கிறது. வருமானம் குறைவாக இருந்தாலும் இதுக்கு இவர் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நேம் எடுத்திருக்கார். நேம் அண்ட் ஃபேம் என்று சொல்லக்கூடிய பெயர் புகழை தரக்கூடிய திசையான மேற்கு திசை சரியாக அமையும் பொழுது நாம் எந்த ஒரு துறையில் இறங்கினாலும் நம்மை அடையாளம் காட்டும்.
அதே போல் இந்த திருமணமாகாத குழந்தைங்களை வந்து வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய கெஸ்ட் பெட்ரூமில் தூங்க சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லுவேன், நான் ஒரு பரிகாரமாக நான் சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே கூட மீட்டிங்கில் பேசியிருக்கேன் அதை பற்றி. ஒரு திருமணமாகாத ஒரு குழந்தை, பெண் குழந்தை, ஒரு 27 வயசு 28 வயசு ஆகிடுச்சு. நான் அந்த பொண்ணுக்கு சொன்ன பரிகாரம் என்னென்னா, எந்த ரூமில் தூங்குவேன், எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் என்ன சொல்லக்கூடிய தென்மேற்கு மூலையில் தூங்குவேன், என்ன அந்த ரூமை தான் நான் பயன்படுத்துகிறேன் என்று கூறுகிறேன். தென்மேற்கு மூலை எனப்படுவது இறுக்கி தன்கிட்ட பிடிமானமாக வச்சுக்கூடிய ஒரு மூளை. அதனால தான் நம்ம அந்த இடத்துல பீரோ வைக்கிறோம். பீரோ வைக்கிற காரணம் என்னென்னா, அந்த செல்வத்தை நம்ம இறுக்கி பிடிக்கணும், ஒரு நிர்வாகத்தை நம்ம இறுக்கி பிடிக்கணும், நம்ம குடும்ப ஒற்றுமையை நம்ம இறுக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையை அந்த பெண் குழந்தை பயன்படுத்தும் பொழுது அந்த வீட்டை விட்டு அவர் அந்த குழந்தை கிளம்புறதுக்கான வாய்ப்பே உருவாக்கல. அதை தவிர்த்து நான் என்ன சொன்னேன்னா, வடமேற்கு மூலையில் காற்று திசையில் பிரபஞ்சத்தினுடைய இணைவு ஒரு தூண்டுதல் கிடைக்கக்கூடிய திசையான வடமேற்கு திசையில் அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் ஒரு சூட்கேஸில் போட்டு எடுத்து வைக்க சொல்லி, அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு ட்ரெஸ்ஸஸில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லி அந்த ரூமை வந்து நீ பெட்ரூமாக பயன்படுத்துமான்னு சொன்னோம். நம்ப முடியாது, 5 மாதங்களில் திருமணம் ரெடியாகி திருமணம் முடிவு விட்டது. இது வாசுவினுடைய வெற்றி. எப்படிங்க இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது திருமணத்தை மட்டும் குறிக்கிறதல்ல, ஒரு தொழிற்சாலையிலையும் இதை மேட்ச் பண்ணலாம். ஒரு தொழிற்சாலை ஒரு இதை உற்பத்தி பண்ணுது. நான் இங்கே நம்ம ஊரில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சமயம் ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு தேக்க நிலை வந்தது அந்த துறையில், ஜவுளித்துறையில். அப்போ பார்த்தா ஒரு நம்மளுடைய வாடிக்கையாளர் அவர் அழைத்து போய் காட்டுகிறார் அவருடைய குடோனை. பெரிய அளவில் எல்லாம் தேங்கிருச்சு. சார் இது நவுந்தே ஆகணும், வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா என்ன மந்திரமாக போட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த மந்திரம் இங்கே இருக்குது, இருந்தாலும் கூட இதில் ஒரு முன்னுரிமை கிடைக்கிற மாதிரி, நம்மளுடைய சரக்குக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யலாங்க வாஸ்துல அப்படின்னு சொல்லிட்டு வடமேற்கு பக்கம் அவங்களுடைய அந்த அவருடைய பொருட்கள் அனைத்தையும், அவருடைய உற்பத்தி பொருட்கள் அனைத்தையும் மாற்றணும், ஸ்டாக் ரூமாக மாற்றணும். மாற்றும் போது என்னாச்சுன்னா, ஒரு வாரத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலைகள் மாறி ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சி அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். பெரிய ஒரு தேக்க நிலையிலேருந்து ரிலீவ் ஆனார். இது எப்படிங்க சாத்தியமாச்சுன்னு அவர் கேட்டார். அவர் ஒன்றும் வாசி கற்றுக்க போகிறதில்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டார். அப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தேன். என்னென்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளையும், நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவையும், நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையும் பிரபஞ்சம் எடுத்து அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு கடத்துதல் வேலையை செய்வது தான் அந்த வடமேற்கு மூலை. ஒரு பையன் படித்து முடிச்சிட்டான், வேலை கிடைக்கலிங்க, என்னங்க பண்ணலாம், முதல்ல அதை எடுத்து அவன் படித்த சர்டிஃபிகேட்ஸ் அனைத்தையும் எடுத்து, அவனுடைய பொருட்கள், புத்தகங்கள், அவனுடைய முயற்சிகள் அனைத்தையும் எடுத்து அந்த வடமேற்கு மூலையில் வைக்கும்போது, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்கிறத அந்த நபர் யாருக்கு தேவைப்படுவாரோ அவங்க அறிவுக்கு கொண்டு போய் சேர்த்தது. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. அந்த காலத்தில் டெலிபதி சொன்னால் நம்பணும். வாஸ்துல இந்த விஷயம் அதே தான் நடக்குது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொரு நபர் தெரிஞ்சுக்கிறக்க உதவியாக இருக்கக்கூடிய மூளை தான் இந்த பிரபஞ்ச இணைவை கொடுக்கக்கூடிய வாயு மூளை ஆச்சுங்களா. இப்போ இந்த இடத்துல அந்த கல்யாணமாகாத பொண்ணை தூங்க சொன்னதுக்கு காரணமும் இதுதான். இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குதுங்கிறது அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருது. இந்த பிரபஞ்சம் வந்து இன்றைக்கி பல விதத்தில் நம்ம பிரிஞ்சிருந்தாலும், நாடுகளாலும், மனிதர்களாலும், இனங்களாலும், ஜாதிகளாலும் பிரிஞ்சிருந்தாலும், இதை அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு 1000 வருடம் 2000 வருடம் இப்படி பின்னோக்கி நம்ம செல்லும்போது நாம் இப்போ செஞ்சிருக்கிற எந்த விஷயங்களுமே இருக்காது. டோட்டலாக போய் ஓருயிரின்னு சொல்லக்கூடிய அமீபாவில் போய் முடிக்கும். இதுதான் சயின்ஸ். உண்மை தானே? இன்றைக்கி 10,000 கோடி பேர் நம்ம இருக்கோம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, 2024 1024 எத்தனை பேர் இருந்திருப்போம், வெறும் 24 எத்தனை பேர் இருந்திருப்போம். இன்னும் ரிவர்ஸில் மைனஸில் போகிறோம், கிமுக்கு போயிடுறோம், அதுக்கப்புறம் போகிறோம், கற்காலம் வருது, வரிசையாக போயிட்டே இருக்கும்போது எங்கே போய் நிற்போம்? நம்ம குரங்குகிட்ட இருந்து நிலவாழ் உயிரினத்துக்கு போய், அதுக்கப்புறம் நீர்வாழ் உயிரினத்துக்கு போய், அதுக்கப்புறம் அமீபாவில் போய் நிற்போம். இது எதுக்காக இந்த உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளை பற்றி சொல்லும்போது அந்த உதாரணம் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. ஒரு காலத்தில் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிற அனைவரும் ஒரு இடத்துலேருந்து வளர்ந்தவங்க தான். அப்போ இந்த கைக்கு ஒரு பிரச்சனைன்னு அந்த கை போய் தானே ஆகணும். அப்போ உங்களுக்கு ஒரு உதவி அப்படிங்கும்போது உங்களுக்கிட்ட இருந்து பிரிஞ்ச இன்னொரு நபரான நீங்களே தான் உதவி செய்கிறீங்க. தாராளமாக பிரபஞ்சத்துக்கு அப்ளை பண்ணலாம், என்ன வேணுமோ அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக அந்த போய் சேர்த்தும். சார் எனக்கு இந்த பிரச்சனை, என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், கரெக்டான வரன் வேணும், அந்த வரனும் நீங்கள் தான்.
உங்கள் பிரச்சனையே நீங்கள் தான். உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய இன்னொரு நபராக இருக்கக்கூடிய, உதவியாக செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடியவரும் நீங்கள் தான். இது பிரபஞ்ச தத்துவம். இந்த பிரபஞ்ச தத்துவத்தை ரிவர்ஸில் போனோம்னா நிறைய விஷயங்கள் அப்படியே கேள்விக்குறியாயிடும். அதனால் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இந்த பிரபஞ்ச மூளை எப்படி இன்னொருத்தர்கிட்ட நம்ம பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்துது, நம்மளுடைய தீர்வை கொண்டு போய் சேர்த்துதுங்கிற உதாரணத்துக்காக அதை சொல்ல வந்தேன். சரிங்க சார். இப்போ வாஸ்து இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கியது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாத கூட்டத்திலும் இனி சிலபஸாக எடுத்து ஒவ்வொரு கட்டமாக நான் இதை பற்றி பேசுகிறேங்க. ஒரே இதில் நம்ம பேச முடியாது. வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் சரியான அமைப்புள்ள வீட்டில் அமைத்து கொண்டால் நிச்சயம் நமக்கு பாதுகாப்பான, அதிர்ஷ்டகரமான, உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் என்பது எல்லளவும் மாற்றமில்லை. இந்த வாய்ப்பினை கொடுத்த இந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய படிங்களா ரெட்டப்படையில் தான் இருக்கணும். படிகள் அமைக்கும் போது ஒன்றும் இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது என்பது வரவு, இடது என்பது செலவு. அப்படி கால் வச்சுட்டு போனீங்கன்னா வலது கால் முடியணும். வலது கால் வச்சு வலது காலே முடியறது சிறப்பு. இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கில் வச்சுருக்காங்க. ஒருத்தர் 11 படி வச்சு சிறப்பும்பாங்க. இதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வலது வச்சு வலது முடிவதே சிறப்பு. இதில் வெறும் சாஸ்திரத்துக்குள்ள நம்ம நிற்காம சயின்ஸுக்குள்ளாரையும் வரோம். பெஸ்ட்டு. அதே மாதிரி ஜன்னல்கள் எத்தனை வச்சாலும் ரெட்டப்படையில் தான் இருக்கணும். கதவுகள் எத்தனை வச்சாலும் ரெட்டப்படையில் தான் இருக்கணும். சாமி ரூம் கதவு கம்பல்சரி உள்நோக்கி தள்ளுற மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அதே போல் டைல்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, சார் டைல்ஸ் போடலாமா, கலர்ஃபுல்லாக போடலாமா? எப்பயுமே வீட்டுக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துங்க ஆத்மசக்தியை தரும். வெளிச்சம் அப்படின்னா ஆண், இருள் அதாவது மங்கிய வெளிச்சம் அப்படின்னா பெண். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளார அதிகப்படியான வெளிச்சம் வந்தால் அவங்களுக்கு மன உளைச்சலான பெண்கள் இருப்பாங்க. ஸ்க்ரீன் கம்பல்சரி போடணும். இப்போ டைல்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப லைட் கலர் எடுத்தோம் அப்படின்னம்னா அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் ரொம்ப அதிகமாக. அப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் வரும், குதிக்கால் வலி வரும். இது எல்லாமே நடக்குது. இந்த டைல்ஸ் ஆகட்டும், மார்பிள்ஸ் ஆகட்டும், நம்ம நாட்டில் விளையிறது இல்லைங்க. ஜெய்ப்பூர் இந்த மாதிரி உஷ்ணமான தேசத்தில் விளையுது. அது இயற்கையாகவே அந்த உஷ்ணங்களை இழுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு. அதை கொண்டு வந்து நம்ம நாட்டில் உபயோகப்படுத்தும் போது ஆரம்பத்தில் சௌரியமாகவும் ஆடம்பரமாகவும் தெரிகிற அதே விஷயங்கள் பின்னாடி ஒரு நோய்களுக்கு காரணமாக மாறிடுது. ஸோ மொசைக் தான் பெஸ்ட்டு. ஆனால் மொசைக் போடுறது இனிமேல் யாரும் செய்ய போகிறதில்ல. டைல்ஸ் போட்டாலும் கொஞ்சம் கலர் கம்மியான டைல்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயம் நல்ல பலன்களை எடுக்கலாம். சொல்லுங்கள் சார். போடலாம். டார்ஸ் பெஸ்ட்டுங்க சார். மொசைக்குங்கிறது சிறப்பு, ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டைல்ஸ் போடும்போது கலர் கம்மியான அதாவது டார்க்கான டைல்ஸ் போடும்போது வெளிச்சத்தை குறைக்கும். அதெல்லாம் இந்த வாசல் வரும் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாந்திர கூட்டத்தில் நம்ம பேசிக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் 73 60 00 33. நன்றி, வணக்கம். ஜெகநாதன் ஐயா வாஸ்துவை பற்றி அருமையாக விளக்கம் அளித்த அவருக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்.